இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த ஞாயிறு தான் திருவழிபாட்டு காலத்தின் இறுதி ஞாயிறாகவும் அமைகிறது. கடந்த 3 ஞாயிறு வழிபாடுகளில் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி நாம் தியானித்திருக்கிறோம். இன்று அதன் உச்சமாக கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி அவரே இந்த உலகத்தின் நாயகன் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். உலகம் முழுவதும் ஏராளமான அரசுகளும் பேரரசுகளும் தோன்றின. ஆனால் அவைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. உலகம் முழுவதும் சிற்றரசர்களும் அரசர்களும் பேரரசர்களும் பலர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த சுவடு கூட தெரியாத அளவுக்கு இன்று போய்விட்டது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அரசு தோன்றியது, ஒரு அரசன் தோன்றினார். அவர்கள் இன்று வரையிலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் யார் அந்த அரசு? யார், எது அந்த அரசு? இவைகளை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவே அந்த அரசராக இருக்கிறார். இறை அரசே அந்த பேரரசாக இருக்கிறது. அதிகாரம் கொண்டு ஆழ்வதால் மட்டும் ஒருவன் அரசனாக முடியாது. பிரியமான சகோதரனே, சகோதரி, அன்பை அடிப்படையாக கொண்டு எவன் ஒருவன் ஆளுகிறானோ அவன்தான் உண்மையான அரசனாக முடியும். மன்னன் என்ற மமதையில் வாழ்வதால் மட்டும் ஒருவன் ஒருபோதும் மன்னனாக முடியாது. ஆனால் மக்களின் மனங்களில் எவன் குடிகொள்கிறானோ, மக்கள் மனங்களை எவன் ஆளுகிறானோ அவன் மட்டுமே இந்த உலகத்தின் சிறந்த மன்னனாக அமைய முடியும். ஜாதி அடிப்படையிலும் இனம் மதம் அடிப்படையிலும் மக்களை பிரித்து அவர்களை பயன்படுத்துவதால் மட்டும் ஒருவன் கோனாக உயர முடியாது. இவைகளை கடந்து பொது நலனை முன்னிட்டு அனைத்து மக்களையும் தன் மக்களாக ஏற்றுக்கொண்டு எவன் ஒருவன் மக்களுக்காக தியாகம் செய்து வாழ முன் வருகின்றானோ அவன்தான் உண்மையான கோனாக இருக்க முடியும், உண்மையான அரசனாக இருக்க முடியும். அவன்தான் மக்களின் மனதில் வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் அவர் எடுத்து காட்டுகிறார். அவர் சுருக்கமாக, எவன் ஒருவன் தன் நலனை விட அனைத்து மக்களின் நலன் பெரிது என நினைத்து வாழுகின்றாரோ, எவன் ஒருவன் தன் நண்பர்கள், தன் உறவுகள், என் கட்சிக்காரன், என் இனத்துக்காரன் என்ற கோட்டினை கடந்து எல்லோரையும் தன்னுடைய உறவாக, நண்பனாக, உறவுகளாக பாவித்து அனைவருக்கும் ஏற்ற விதத்தில் வாழுகின்றானோ, அனைவரையும் சமமென நினைத்து அவர்களுக்கு பணி செய்ய விரும்புகின்றான். எவன் ஒருவன் உண்மையான, நேர்மையான, மக்களை சுரண்டாமல் மக்களின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்டவனாக, அந்த மக்களுக்காக என் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவன் வருகின்றானோ அவன்தான் உண்மையான அரசனாக இருக்க முடியும். எனவேதான் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனாலும் இன்று வரையிலும் இயேசு கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டு எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லலாம், ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் இன்று கடவுளை மறந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மக்கள் கடவுளை மறக்கலாம், கடவுள் மக்களை மறப்பது கிடையாது. கடவுளை மறந்து வாழ்கின்றவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது என்ற உண்மையை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பல ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. மக்கள் ஆலயங்களுக்கு போவது கிடையாது. ஏதோ இந்த கொரோனா காலத்தில் அதுவும் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் அரசன் என்பவன் நம்மை ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவ்வை பாட்டி கூறுகிறாள், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான் என்று மிக அற்புதமான ஒரு படிப்பினையை கூறுகிறார். சொல்ல வருகின்ற கருத்து என்ன? சிறந்த அரசனில் இருக்க வேண்டிய ஒரு அரசன் குடிகளையும் எவ்வாறு வரப்பு உயர நீர் தேவை தீர்க்கப்படுகின்றதோ, எவ்வாறு பயிருக்கு தேவையான நீர் கிடைக்கிறதோ, இந்த வரப்பு உயர அதிலிருந்து அரசன் உயர்வான் என்பதை மிக தெளிவாக அவர் கோடிட்டு காட்டுகிறார். ஒவ்வொன்றும் உயர உயர சிறந்த அரசாட்சி கிடைக்கும், சிறந்த அரசன் தோன்றுவான் என்பதைத்தான் அவ்வை பாட்டி அழகாக எடுத்துரைக்கிறார். ஆக இந்த அரசனில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை
கணியன் பூங்குன்றனாரும் மிக தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் விவிலியத்திலும் பார்க்கிறோம். விவிலியம் கூறுவது என்ன? இயேசு வாழ்ந்து காட்டியது என்ன? எல்லோரும் நம் சகோதரர்கள், யாரும் ஊரே, யாவரும் கீழே. இதைத்தான் இன்று பல தலைவர்கள் அதை பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யூஎன் ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த இல்லத்திலே இந்த வசனம் பொறிக்கப்பட்டிருக்கிறதா. முதலாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொற்றொடரை பயன்படுத்தியவர் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். எப்போது நாம் பிறரை நம்முடைய சகோதரனாக சகோதரியாக பார்க்கின்றோமோ, எங்கே நல்லாட்சி நடைபெறும் என்பதையே இன்றைய செய்தியில் நமக்கு நற்செய்தி வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பாபிலோனிய மக்கள் அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். இந்த அடிமைகளாக இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக இறைவாக்கினர் எசாயா கொடுக்கின்ற செய்திதான் அது. ஒரு ஆசிரியர் கூறுகிறார், யூத அரசர்களும் மத தலைவர்களும் தாங்கள் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் பிரமாணிக்கம் தவறி வாழ்ந்து வந்ததால் கடவுள் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு தண்டனையே இந்த பாபிலோனிய அடிமைத்தனம் என்பதாகும் என்கிறார். இறைவாக்கினர் எசேக்கியால் வாயிலாக எச்சரிக்கை கொடுக்கின்றார். அதாவது ஆண்டவர் கூறுகின்ற அந்த எச்சரிக்கை என்ன? இடைத்தரகர்கள் இல்லாமல் நானே நேரடியாக என் மந்தைகளை கவனிப்பேன், காணாமல் போன மந்தைகளை நான் கண்டுபிடிப்பேன், காயப்பட்ட மந்தைகளுக்கு நானே கட்டுப்போடுவேன், நலிந்து போனதை திடப்படுத்துவேன். மொத்தத்தில் மந்தையின் மீது அக்கறையற்ற பொறுப்பற்ற தலைவர்களை ஆளுகின்றவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நானே அவர்களுக்கு தலைவனாக ஆயனாக இருப்பேன் என்று சொல்லுகின்ற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. எனவேதான் இந்த உண்மையை உணர்ந்த தாவீது அரசன், ஆண்டவர் என் ஆயன், எனக்கு என்ன குறை என்று கூறி அவர் எப்படியெல்லாம் மந்தையை மீட்டுக் கொண்டு வருகிறார் என்று அவர் கூறுவதைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு காட்டுகிறது. அந்த திருப்பாடல் நாம் பாடி நம்முடைய மறைவுரையை தொடர்வோம். ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்கின்றார் ஆண்டவர் என் நாயன். அருவிக்கு கூட்டிச் செல்கின்றார்
எனக்கு என்ன குறை என்று தாவீது அரசன் உணர்ந்தான். எனவேதான் அந்த ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாக அவன் வாழ்ந்தான். இயேசுவின் உயிர்ப்பை பற்றி கொரிந்திய மக்கள் மத்தியிலே ஒரு சில சந்தேகங்கள் எழுவதை பவுலடியார் உணர்கிறார். எனவேதான் அந்த கொரிந்து மக்களுடைய சந்தேகத்தை போக்கவும், இயேசு உயிர்த்தெழுந்தது கடவுளின் வல்லமையார், அதே போல அவர் மீண்டும் உயிர்த்து வருவார் என்ற ஒரு நம்பிக்கையை, அதாவது இயேசுவின் இரண்டாவது வருகையை அவர் ஆணித்தரமாக அந்த மக்களுக்கு உரைக்கவுமே இந்த திருமுகத்தின் மூலமாக அவர் செய்தியை கொடுக்கின்றார். அப்போது அவர் கூறுகிறார், இயேசு எவ்வாறு சொன்னார் அதே போல இடைத்தரகர்களாக பணியாற்றும் ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், வலிமையுடையோர் அனைவரையுமே அவர் அழித்து விட்டு தந்தையிடம் ஆட்சியை ஒப்படைப்பார் என்று கூறுகிறார். ஆக இறை ஆட்சி என்பது தந்தையிடம் போய் சேரும் என்ற ஒரு செய்தியைத்தான் பவுலடியாரும் கூறுகிறார். அனைத்தும் கடவுளுக்கு அடிபணிந்தன என்று சொல்வதன் மூலம் இயேசுவுக்கும் அனைத்தும் அடிபணிந்தன. காரணம், ஆண்டவர் இயேசுவும் வானக தந்தையும் ஒருவரே என்ற உண்மையை அவர் எடுத்துரைக்கிறார். அவர் கிறிஸ்துவே அரசராக வீற்றிருந்து மக்களின் தேவைகளை தீர்த்து வைப்பார், குறையின்றி பாதுகாப்பார் என்ற ஒரு செய்தியை இரண்டாவது வாசகத்தின் மூலமாக கொடுக்கிறார் பவுலடியார். இந்த நற்செய்தியில் இறைமகன் இயேசு அரசராய் வீற்றிருந்து தீர்ப்பிட வருவார். அவரோ நல்லவர்களையும் தீயவர்களையும் தனித்தனியாக பிரித்து நல்லவர்களை பார்த்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்றும், பொல்லாதவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றும் கூறுவார் என்று கூறுகிறார். இந்த தீர்ப்பிடுதல் என்பது எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, இதற்கு அடிப்படை தேவையாக இருக்க வேண்டியது என்ன? ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய பண்புகளான கருணை, இரக்கம், சேவை மனப்பான்மை, எதனையும் எதிர்பார்க்காத சேவை மனப்பான்மை ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும். இதைத்தான் பல மதங்களும் கூறுகின்றன. நிஷ்காம கர்மா என்று இந்து மதம் அழைக்கிறது. பலனை எதிர்பார்க்காமல் உன் கடமையை செய்கின்றது. அவர் சேவை செய்வது என்பது எதையும் எதிர்பார்த்து செய்வது அல்ல, எல்லா மக்களுக்கும் பலன் தருகின்ற விதத்தில் ஒரு செயலை செய்வதுதான் என்ற உண்மையை அது வெளிப்படுத்துகிறது. நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில உண்மைகள் என்னவென்றால், 3 நாட்களுக்கு முன்னதாக வந்த ஒரு காணொளி காட்சி, உண்மை நிகழ்வும் கூட, ஒரு அரசாங்க பள்ளி ஆசிரியர் தன்னிடம் படிக்கின்ற ஒரு சிறுவனுடைய வீட்டின் சூழ்நிலையை தெரிந்து கொள்ளுகிறார். அவன் ஒரு ஒழுகின்ற ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த இந்த ஆசிரியர் அந்த சிறுவனுடைய வீட்டிற்கு சென்று அந்த ஓலை வீட்டை இடித்துவிட்டு ஒரு சிமெண்டினால் கான்கிரீட் கட்டடம் ஒன்றை கட்டி கொடுத்திருக்கிறார். என்ன ஒரு பரந்த மனப்பான்மை! காரணம் என்ன? அந்த சகோதரருடைய இயலாமையில் நான் உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான். எதையும் எதிர்பார்க்காத ஒரு செயல். ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். 2 நாட்களுக்கு முன்னதாக வந்த செய்தி அது. அவர் தன் மகள், அவருடைய பெயர் அஜய் முனோத் என்பவர், அவர் தனது மகள் ஸ்ரேயா என்பவருடைய திருமணத்தை மிக விமரிசையாக கொண்டாட நினைக்கின்றார். அதற்காக அவர் செய்கின்ற முயற்சி என்ன தெரியுமா? இதோ சில வாரங்களுக்கு முன்னால் பத்திரிகையில் பார்த்த ஒரு செய்தி. நம்முடைய பகுதியைச் சேர்ந்த ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் தனது மகளுடைய திருமண சீராக மிகப்பெரிய அளவிலான சிறுசினத்திகளை அவர் அனுப்பி வைத்ததாக, குண்டூசியில் இருந்து வாகனங்கள் வரை அவர் கொடுத்து அனுப்பியதாக, அதை வைப்பதற்கு கூட 2 அடுக்கு மாளிகை தேவை என்ற அளவுக்கு அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இந்த பணக்காரர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன் மகளுடைய திருமண பரிசாக 2 ஏக்கர் நிலம் வாங்கி 1.5 கோடி செலவு செய்து 90 வீடுகளை ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய திருமண நாளன்று, மகளின் திருமண நாளன்று பரிசு கொடுத்திருக்கிறார். இதுதான் அவர் மகளுக்கு செய்த திருமண பரிசு என்றால், அந்த குடும்பத்தினருடைய பண்புகளை நினைத்து பாருங்கள் பிரியமான சகோதரனே சகோதரி. வீண் செலவுகள், வீண் ஆடம்பரத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு தன் மகளுடைய வாழ்வு இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்த்துக்களால் நிரப்ப வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருப்பதை பார்க்கலாம். நான் இருக்கும் இந்த பங்கிலே கூட ஒரு குழு ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் மருத்துவமனைக்கு சென்று
அங்கே மருத்துவமனையில் நோயுற்று இருக்கின்ற நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? எதற்காக? வீட்டில் இருந்திருக்கலாமே. அங்கே செல்வதன் மூலமாக கிறிஸ்து தங்களுக்கு கொடுத்த கடமையை செய்கின்ற ஒரு உணர்வோடு, நான் நோயுற்று பார்க்க வந்தாய் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அங்கு சென்று அவர்களை பார்த்து ஆறுதல் கூறி வருகின்றார்கள். அதே போல எங்களுடைய பங்கிலே மீண்டும் ஒரு நிகழ்வு, மீல்ஸ் ஆன் வீல்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது நடக்க முடியாமல் ஏழை எளியவர்களாய் உண்ண உணவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்லதொரு சுவையான உணவை செய்து கொடுப்பது அவருடைய பணி. இதில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள் யார் தெரியுமா? 70-75 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள். அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு காலையிலேயே இங்கு வந்து ஒரு சில நல்ல உள்ளங்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவருடைய பிறந்த நாள், திருமண நாள், குடும்பத்தில் மருத்துவருடைய ஆன்ம தினம், அந்த நாட்களில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் நன்கொடை கொடுக்கிறார்கள். இந்த நன்கொடைகளை கொடுத்தாலும் செய்து கொடுப்பதற்கென்று இந்த குழு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரு 70-80 பேருக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பெரியவர்கள் வீட்டில் இருந்திருக்கலாமே? இல்லை. காரணம், அந்த இயேசு, எங்கள் தலைவராம் இயேசு, அந்த கிறிஸ்து விட்டு சென்ற அந்த மனித மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் அவர்கள் செலவழிக்கின்றார்கள். இப்படியாக இவருடைய பணியானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களை செய்வதற்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, பரந்த மனதும் உதவி செய்யக்கூடிய குணமும் இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு மனிதரிடமும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்க வேண்டும் என்பதை தன்னை சுட்டி காட்டுகின்றது பிரியமான சகோதரனே சகோதரி. நல்ல மனிதன் என்பவன், நல்ல தலைவன் என்பவன் தன் கீழ் உள்ள மக்களுக்கு ஒரு சிறு துன்பமும் வராத அளவுக்கு பாதுகாக்கின்றவனாக இருக்க வேண்டும். அப்படியே தன் மக்களுக்கு சிறு துன்பம் வந்தாலும் அது தனக்கு ஏற்பட்ட துன்பமாக கருதி கொண்டு அதை உடனடியாக களைய எவன் முற்படுகின்றானோ அவன் தான் உண்மையான தலைவனாக, அவன் தான் உண்மையான அரசனாக இந்த உலகத்திலே வலம் வர முடியும் பிரியமான சகோதரனே சகோதரி. எனவேதான் ஆண்டவர் கூறுகிறார், இது போன்று சேவைகள் செய்கின்ற, நல்ல காரியங்கள் செய்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், பேறு பெற்றவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள். இந்த உலகம் தோன்றியது முதல் உலகம் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆட்சியை உரிமை பேராய் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அவர்கள் உணராமல் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர் கிடைத்த மிகப்பெரிய பரிசுதான் இந்த கொடை பிரியமான சகோதரனை சகோதரி. இந்த பண்புகளை செய்யாமல் மூர்க்கத்தனமாக மக்களை அழித்து ஒழித்து வாழ நினைக்கின்றவர்களை பார்த்து, அந்த சேவை என்பதே வாழ்க்கையில் இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், கொல்லாதவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், சபிக்கப்பட்டவர் என்று கூறுகின்றார். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்த்தோம். இதுதான் உண்மை பிரியமான சகோதரனே சகோதரியே. ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகின்றனர். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமும் சாபமும் நம்மை வந்து சேரும். நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறுகிறோம். நாம் தீயது செய்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற பொழுது கடவுள் நம்மை சபிக்கப்பட்டவர்களாக தண்டனைக்குரிய இடத்திற்கு தள்ளி விடுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரி. ஆக கிறிஸ்து அரசனுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறோம்? நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நடுத்தேர்வை நாள் வரும் பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல இருக்கின்றார்? நான் பசியாய் இருந்தேன், உணவு கொடுத்தாய், தாகமாய் இருந்தேன், நீர் கொடுத்தாய், அந்நியனாய் ஆடையின்றி இருந்தேன், உடை கொடுத்தாய், மருத்துவமனையில் இருந்தேன், என்னை வந்து காத்தாய் என்று சொல்லுவாரா? அல்லது என்னை விட்டு அகன்று போ, நான் தனிமையில் இருந்த பொழுது, பசியாய் இருந்த பொழுது, தாகமாய் இருந்த பொழுது எதையும் கொடுக்காமல் வெறுத்து ஒதுக்கினாயே, நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொல்லுவாரா என்பதை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து நம்மை நாமே கேட்டு பார்க்க இது நல்ல தருணம் என்பதை மறந்துவிட வேண்டாம் பிரியமான சகோதரனே. ஆக இந்த பெருநாள் செய்தி கொடுப்பது என்ன? நாம் இயேசு கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டு அவரது அரசர்கள் வாழ விருப்பமானால் அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும்.
ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த அரசருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். இரண்டாவதாக, இயேசு நிறுவிய இந்த அரசுக்கு, அவரின் இறை மதிப்பீட்டிற்கு, இறையரசருக்கு ஏற்ற மதிப்பீட்டிற்கு எதிராக செயல்படுகின்றவர்களை நாம் திருத்த முயற்சிக்க வேண்டும். அவர்களை கண்டிக்க தயங்கக்கூடாது. அவர்களின் தீய செயல்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். நன்மைக்கும் உண்மைக்கும் நாம் போரிட வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்துவின் அரசு என்பது இந்த உலகத்தில் மீண்டும் தோன்றும். பிரியமான சகோதரனே, மக்களை ஆள்வதற்காக, மூன்றாவதாக, மக்களை ஆள்வதற்காக கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒழிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அழிப்பதற்காக அதிகாரத்தை ஒருபோதும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எத்தனையோ தலைவர்கள் தங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மக்களை வாழ வைப்பதற்கு பதிலாக மக்களை அடிமைப்படுத்தவும், மக்களை சுரண்டவும், மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யவும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அரசு என்பது மக்களின் தேவைகளை தீர்த்து வைக்கின்ற அரசாக எப்போது மாறுகிறதோ அந்த அரசுதான் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சிறந்த அரசாக இருக்க முடியும். நான்காவது, இயேசுவை பேருக்கு மட்டும் அரசராக ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும், கலாச்சார வாழ்க்கையிலும் கூட அவரை உண்மையான அரசராக ஏற்றுக்கொண்டு அவர் கொண்டு வந்த அந்த இறை மதிப்பீடு, அந்த மனித மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து சான்று பகர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நம் அரசராக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நாளிலே நம் மத்தியில் வலிமையோடு செயல்பட, ஏழை எளிய மக்களுக்கு நாம் முடிந்த அளவு பாடுபடக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே எத்தனையோ மக்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் வேலை வாய்ப்பை இழந்து உண்ண உணவில்லாமல், உடுக்க உடையில்லாமல், இருக்க இருப்பிடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கூறிய அந்த மனித மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னார். இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்து அரசருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம் சகோதரனை, சகோதரி. எனவே இந்த புனிதமான நாளில் அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி என்று மட்டுமல்லாமல் இன்னும் வருகின்ற பல நூற்றாண்டுகளுக்கும் தொடர வேண்டும். அவருடைய நல்ல காரியங்கள் அவருடைய மக்கள் மூலமாக சென்று சேர வேண்டும். அதற்கு தேவையான பரந்த மனதை கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.